திஸ் இஸ் மை ஸ்வீட் லேஸ்லி. அன்றைக்கி ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மிளகா வறுத்துட்டு போயிட்டுருந்தாங்க. கிலோ 40 சொன்னாங்களா, சரி வத்தல் போடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். கிலோ பார்த்திங்கன்னா 40 அந்த பழுத்த மிளகாய் நிறையா இருந்திருக்கும் போல், எனக்கு தெரில. வாங்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஊறுகாய் போடுறதுக்கு தானே அப்படின்ட்டு புளி மிளகா ஒரு இது போட்டிருந்தேன். அடுத்து மோர் மிளகா போடலான்னு சொல்லிட்டு மோர் மிளகாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஊசி வச்சு நல்லா கொத்தி எடுத்துக்கிட்டு மோர்லேயும் உப்புலேயும் போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டேன். காய வச்சு இந்தமாரி போட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோர் மிளகா ரெடி ஆகிடும். 3 நாள் பக்கம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளாக எடுத்து காய வச்சு மறுபடியும் அதே மோர்லேயே போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக மோரெல்லாம் காலியானதுக்கப்புறம் நல்லா இதுமாரி காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டு 1 இயர் பக்கம் வீணாக போகாமல் இருக்கும். நல்லெண்ணெயில் போட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பழைய இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and keep supporting me.